ஏங்கா இப்படியா கோவப்பட்டு கையில துணிமணி கூட எடுக்காம நீ பாட்டுக்கு வந்துருவ? ஏன் அந்த துணிமணி எல்லாம் நம்மளால வாங்க முடியாதா? இனிமே நமக்கு என்ன வேணுமோ அதை நாமளே வாங்கிக்கலாம். யாரையும் நம்பிலாம் நம்ம இருக்க தேவையில்ல. மதுரையில இருந்து ஈரச்சேலையோட நடந்தேவா வந்த? பஸ்ல தான் வந்தேன். பஸ்ஸுக்கு காசு? நம்ம ஊர்ல தான் பொம்பளைங்களுக்கு பஸ்ல காசு இல்லல்ல. ஓ. ம். என்னங்க இவ திடுதிப்புன்னு ஈரச்சேலையோட கிளம்பி இங்க வந்துட்டா? இனி எனக்கும் அந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நிற மாசமா புள்ளைய வயித்துல வச்சுக்கிட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணலாமாவ? தேவையில்லாம யாரு காதலுக்கோ உதவி பண்றேன்னு போனதுனால தானே இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அதையும் கேட்டா நான் அதை செய்யல, அதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நம்மள சுத்தி என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுங்க. சம்பந்திய போலீஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்கன்னா அதுக்கு காரணம் தமிழ்தான்னு சொல்லி மாப்பிள்ள கோவப்பட்டிருக்காரு. அவரோட கோவத்திலையும் ஒரு நியாயம் இருக்கதானே செய்யுது. அவரு கோவப்பட்டாருன்னா கொஞ்சம் பொறுமையா இருந்து அந்த சூழ்நிலைய சமாளிக்காம உறவே வேண்டான்னு சொல்லிட்டு தலை முழுகிட்டு வந்துட்டாளேங்க. எனக்கு இப்ப என்ன செய்யறதுன்னு ஒண்ணுமே புரியல. ஏங்க நீங்களாவது ஏதாவது சொல்லுங்களேன். வசந்தி, இப்ப நீ எதுக்கு கவலைப்பட்டு இருக்க? அந்த வீட்டுல அந்த பெரிய மனுஷி இருக்காங்கல்ல, அவங்க இருக்கிற வரைக்கும் நமக்கு ஒரு கவலையும் கிடையாது. எதுக்கும் நான் அங்க போய் என்ன நடந்துச்சு ஏது நினைச்சுன்னு பேசி நடந்ததுக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்லி அங்க இருக்கணும் நான் சமாதானப்படுத்திட்டு வரேன். ஏங்க எதுக்கும் இவ்வளையும் கூட்டு போறீங்களாங்க? யார? தமிழையா? என்ன வசந்தி, அப்பவே புத்திமதி சொல்லலாம்னு சொல்லி நான் கிட்ட போனப்பவே அந்த பிள்ளை ஒரு முறைச்சதுலயே நான் ஆடி போயிட்டேன். நான் அங்க போய் பேச போறேங்கிற விஷயம் கூட ரகசியமா இருக்கட்டும். நான் பேச்சுவார்த்தையில முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க கொண்டு வந்து விடுங்கன்னு சொன்னாங்கன்னா நேர காலம் சந்தர்ப்பம் எல்லாம் பார்த்துட்டு பொறுமையா ஆறாமரை நல்ல கிட்டலாம் எடுத்து சொல்லி நம்ம பிள்ளைய அனுப்பி வைக்கலாம். அது வரைக்கும் நீ எதுவும் பேசிக்காத. அந்த புள்ள சொல்றதுக்கெல்லாம் சரி சரின்னு தலையாட்டு, மற்ற அப்புறம் பாத்துக்கலாம். சரியா? என்ன? சரிங்க. மா, எங்க அத்தையும் மத்தவங்களும் சேர்ந்து அம்மாச்சியையும் மோகனாத்தையும் ஏத்தி விட்டு மறுபடியும் நம்மள வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்களோன்னு நினைச்சேன். ஆனா யாரும் ஒண்ணுமே கண்டுக்கலமா. நம்மள வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு ஒண்ணுமே சொல்லவே இல்ல. சேது மாமா கூட நம்மள எதுவுமே சொல்லல. அப்படின்னா நம்மள மன்னிச்சு விட்டுட்டாங்களோ? அடியே, சுனாமிக்கு முன்னாடி புயல் சிறுசு, புயலுக்கு முன்னாடி வெள்ளம் சிறுசு. அந்த மாதிரி இந்த வீட்ல இப்ப நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் முன்னாடியும் நம்ம பிரச்சனை இத்தனோண்ட இத்த போன பிரச்சனைடி. அதனால அடிக்கிற வெள்ளத்துல நாம 2 பேரும் இந்த வீட்டுக்குள்ள வந்து கரை ஒதுங்கினத பத்தி யாருமே கண்டுக்கலல்ல. இத அப்படியே கெட்டியா புடிச்சிட்டு வாழ்ந்துடணும்டி. என்ன அத்தாச்சி, எப்படி இருக்கீங்க? எங்களுக்கு என்ன மதனி, நாங்க நல்லாதான் இருக்கோம். அத்த, இம்பிட்டு வரமா உங்களை பாக்கலல்ல, அதுக்குள்ள உடம்பு இழைச்சு போய் சிக்கன் ஆயிட்டீங்க அத்த. அதுவும் சரிதான், அமைச்சர் வீட்டு சாப்பாட்ட ஒரு பிச்சைக்காரனால தந்துட முடியுமா என்ன? ஏ சித்ரா, என்ன வாய் நீளுது? தேவையில்லாம பேசுன, உனக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்ன அத்தாச்சி, அப்படியே சந்தடி சாக்கல ஜாயிண்ட் அடிக்கலான்னு வந்திருக்கீங்க போல இருக்கு. என்னங்க என்ன பேசுறீங்க? யார் ஜாயிண்ட் அடிச்சா? இது என் பிறந்த வீடுங்க. நான் சாகுற வரைக்கும் நானும் என் மகளும் இந்த வீட்ல வாழ்றதுக்கான உரிமை எங்களுக்கு இருக்கு. நீங்க தான் ஏதோ ஒரு வீட்ல பிறந்துட்டு இங்க வந்து வாழ்றதுக்காக ஒண்டிக்கிட்டு இருக்கீங்க. நான் பிறந்ததுல இருந்தே இந்த வீட்ல இவங்க கூட தான் இருக்கேன். சும்மா தேவையில்லாம என்ன பம்பிழுத்தெல்லாம் பேசாதீங்க, அப்புறம் நல்லா இருக்காது சொல்லிட்டேன். உண்மை சொன்னா எல்லாருக்கும் கோவம் வரதானே செய்யும். மதனி, வேண்டாம் மதனி. நீங்க ஏற்கனவே என் மகளுக்கு பண்ண துரோகத்துக்கு உங்க மேல நான் கொலை கான்ல இருக்கேன். அப்புறம் வேற மாதிரி ஏதாவது நடந்துரும் சொல்லிட்டேன். அது சரி, பாத்த அத்தாச்சி, இந்த வீட்ல இருக்க எல்லாருமே கொலை கேஸ்ல உள்ள போயிட்டு இருக்காங்க. அதனாலதான் சொல்றேன், என்னையும் உள்ள அனுப்பிடாதீங்க, ஜாக்கிரதையா இருங்க சொல்லிட்டேன். அடியே,
இது அவங்க வீடு, அவங்க உரிமையோட இங்க வந்திருக்காங்க. நாம என்ன சொல்றதுக்கு இருக்கு? வா போலாம். அம்மா, நாம மறுபடியும் வந்தது ஆத்தாளுக்கும் மகளுக்கும் பிடிக்கலம்மா. அது எப்படி பிடிக்கும்? திட்டம் போட்டு உன் வாழ்க்கைய நாசமாக்குனாங்கல்ல, அதுக்கு என்னைக்கு இருந்தாலும் நான் இவங்கள பழி வாங்காம விட மாட்டேன்டி. பாத்துக்கிறேன். இந்தாங்கண்ணே. மாமா ஆமாப்ல இந்தா. தாம இருந்துச்சு மாப்ள. மாமா எதுவா இருந்தாலும் நம்ம விசாரிச்சு பேசிக்கலாம், சரியா? இப்போதைக்கு நாமளும் எந்த முடிவுக்கும் வர வேண்டாம், சரியா? சரி மாப்ள. ஆ. தம்பி, கோடானு கோடி வணக்கம் தம்பி. நல்லா இருக்கீங்களா? என்ன தம்பி, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? யாருன்னு தெரியலையா? நீதிமான் தம்பி, நீதிமான் நீதிமான். 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இடைத்தேர்தல் அப்போ சந்திச்சது. அதுக்கப்புறம் சந்திக்கவே இல்லைன்றதுக்காக மறந்துட்டீங்களா? கொஞ்சம் இங்க வரீங்களா? பேசலாமா? உன்ன என்ன தம்பி, அப்பா சௌக்கியமா இருக்காரா? உள்ள லாக்கப்ல அப்பாவை நல்லா கவனிக்கிறாங்கல்ல? ஏன் தம்பி, என்னதான் ஒரு மனுஷன் கோவப்பட்டாலும் அதுக்குன்னு ஒருத்தனை கொலை பண்ற அளவுக்கா முடிவெடுப்பாங்க? இப்படி அவசரப்பட்டாரே தம்பி. டேய், யாரடா கொலகாரங்கிற? எங்க அப்பா ஒரு புழு பூச்சிக்கு கூட துரோகம் நினைச்சது கிடையாது. அட போங்க தம்பி, நீங்க வேற. இந்த காலத்துல நீங்க சொல்ற மாதிரி மனுஷங்களை எல்லாம் எங்கேயாச்சும் பார்க்க முடியுமா தம்பி? அதான் உங்க அப்பா தான் கொலை பண்ணாருன்னு அந்த பொண்ணு, அந்த பொண்ணோட அப்பா எல்லாரும் சாட்சி சொல்றாங்க. இதுல இருந்தே உங்க அப்பா கொலை பண்ணாரா இல்லையான்னு உங்களுக்கு தெரியலீங்களா? ஏன் தம்பி, இந்த கொலைப்பழி உறுதியாச்சுன்னா ஒரு 10 வருஷம் தண்டனை கிடைக்கும்னு சொல்றாங்களே தம்பி. அப்பா வேற ஹார்ட் பேஷண்ட். ஐயோ பாவம், ஜெயில எப்படி எல்லாம் கஷ்டப்பட போறேன் தம்பி. இந்த ஏய் ஓயின்றதெல்லாம் உங்க வீட்டு ஆளுங்க கிட்ட, உங்க முன்னாடி கைய கட்டிக்கிட்டு அடிமையா இருக்கிறவங்க கிட்ட, அவங்க கிட்ட இதெல்லாம் வச்சுக்குங்க. என்கிட்ட வேணாம். சொல்றது புரியுதா? நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. ஏய், ஒரு நாள் ஒரு பொழுது கூட எங்க அப்பாவை இந்த கேஸுக்காக நான் செயல இருக்க விட மாட்டேன். இங்க பாரு, எங்க அப்பா எந்த தப்பு செய்யலன்னு சொல்லி நான் நிரூபிக்கல, என் பேர் சேது இல்ல. நமக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஜோசியர் இருக்காரு. நியூமராலஜி பார்த்து பேரெல்லாம் நல்லா மாத்தி வைப்பாரு. உனக்கு வேணா ஒரு நல்ல பேரா பார்க்க சொல்லவா? ஏய்! யாரு பேரு மாறப்போகுது, என்ன நடக்க போகுதுன்னு நீ பார்க்க தானே போற. வண்டிடு மாமா. ஆமாப்ல. ஏய், என்ன எலெக்ஷன்ல தோக்கடிச்சதுக்கு தாண்டா இன்னைக்கு உங்க அப்பா உள்ள கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கான். நீ என்ன போராடினாலும் உன்னால எதையும் நிரூபிக்க முடியாது. அம்மச்சி, அத்தை, 2 பேரும் சாப்பிட வாங்க. எங்களுக்கு ஒண்ணு வேண்டாம் மலர், நீ போய் உன் வேலைய பாரு போ. அம்மச்சி,
நடந்த பிரச்சனைக்காக இப்படி சாப்பிடாம இருந்தா எப்படி? உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? அம்மச்சி, நீங்க மாத்திரை வேற போடணும்ல. வாங்க. இந்த உடம்பு உசுறு இருந்து என்னடி ஆக போகுது? இதையெல்லாம் பாக்குறதுக்கு நான் என்னைக்கோ போய் சேர்ந்திருக்கலாமே. அம்மச்சி, என்ன நீங்க என்ன பேசுறீங்க? மலரு, நீ போ மலரு. கொஞ்ச நேரம் ஆகட்டும். அத்தைய நான் சாப்பிட வைக்கிறேன். எனக்கு எதுவும் வேண்டாம். நீ அத்தைக்கு மட்டும் சாப்பாடு எடுத்து வச்சுட்டு மத்ததெல்லாம் எடுத்து வச்சுட்டு நீ போய் படு. அத்தை, ஐயா, ஐயா, எங்கய்யா, எங்கய்யா உன் அப்பா? வக்கீல் கிட்ட பேசுனியா? அப்பாவை போய் பாத்தியா? அப்பா எப்படி இருக்காரு? அப்பாவை எப்படா வெளியே விடுவேன்னு சொன்னாங்க? ஐயா சேது, என்னய்யா அமைதியா இருக்க? பதில் சொல்லியா? போலீஸ் என்னப்பா சொன்னாங்க? வெறும் விசாரணை மட்டும் தானே? அப்பாவை நாளைக்கு வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்கல்ல? அந்த ஜெனியும் சரி அவளோட அப்பனும் சரி 2 பேரும் அப்பாவுக்கு எதிராக சாட்சி சொல்லியிருக்காங்க. ஐயோ, அந்த ஜெனியோட அப்பா நானும் ராசாங்கமும் தான் கொலை பண்ண திட்டம் போட்டோம். ராசாங்கம் தான் சக்தியை கொன்னார்னு சொல்லியிருக்கான். அட பாவி, ஐயோ, என்னது இது? அம்மாச்சி, நமக்கு சாதகமா இல்ல அம்மாச்சி. எல்லாமே நமக்கு எதிராக தான் இருக்கு அம்மாச்சி. நம்ம எந்த தப்பு செய்யலன்னு கோர்ட்ல போராடி நிரூபிச்சுதான் மாமா வெளியே கொண்டு வர முடியும். ஐயோ, ஐயோ, ஐயோ கடவுளே. அப்படி உண்மையை நிரூபிச்சு வெளியில வர எம்பிட்டு நாளியா ஆகும்? என் புள்ள என்னைக்கியா இந்த வீட்டுக்கு வருவா? அவன் காலடி எப்ப திரும்ப இந்த வீட்டுக்குள்ள பாடும்? நீ எதுவும் கவலைப்படாத அப்பதா. அப்பா கண்டிப்பா வெளியே வருவாரு. நான் நிச்சயமா அப்பாவை வெளியே கொண்டு வந்துருவேன். நான் அதுக்கு சொல்லல சேது. வாயும் வயிறுமா இருக்கிறவ தலையில தண்ணிய ஊத்திக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போனால, அவ எங்க போனான்னு பாத்தியாப்பா? சின்னம்மா, அவ பேச்சதுக்கு இப்ப பேசுறீங்க? இல்ல சேது, வயித்துல புள்ளையோட இருக்கால, அதான் அவ கேட்டேன். எப்படி இருந்தா எனக்கு என்ன? அவளை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. இங்க நடந்த எல்லா பிரச்சனைக்கும் அவதான் காரணம். இது எல்லாத்தையும் தாண்டி தப்ப செஞ்சுட்டு மன்னிச்சுக்கோங்க, தெரியாம செஞ்சுட்டேன்னு சொல்லியிருந்தா கூட கொஞ்ச நாள் கழிச்சு நான் மனசு மாறி இருக்கலாம். ஆனா அவ எதிர்த்து பேசி பெரிய இவ மாதிரி என்கிட்ட சவால் விட்டு போனா இல்ல. இங்க பாருங்க, இனிமே இந்த வீட்டுல இருக்க யாரும் அவளை பத்தி பேசாதீங்க. இனிமே அவளுக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நான் அம்பிட்டுதான் சொல்லுவேன். ஐயா சேது, கருப்பு, அவ எங்கேயாவது தெருமுக்குல உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காளான்னு தேடி பாத்தீங்களா? இல்ல சித்தி, தமிழ் எப்பவோ அவங்க வீட்டுக்கு போயிருச்சு. தனத்துல போன் பண்ணி கேட்டேன். அது எப்பவோ வீட்டுக்கு வந்துருச்சுன்னு சொல்லி தனம் சொல்லுச்சு. போயிட்டாளா? அம்புட்டு ரோஷமா அவளுக்கு? தப்பு செஞ்சா கேள்வி கேட்கதான் செய்வாங்க. அதுக்கு இம்புட்டு நாடகம் ஆடணும்னு என்ன இருக்கு? யானை தான் தலை மேல மண்ணை அள்ளி போட்டுக்கணும்னு ஆசைப்பட்டா போட்டுக்கட்டும், நமக்கு என்ன வந்துச்சு? ஏய் வாடி. அம்மச்சி, அம்மாச்சி, நடந்த விஷயத்துல சூழ்ச்சி இருக்குடி. அத பண்ணது யாரு? நீ. என் வாழ்க்கையில நான் பண்ண மிகப்பெரிய தப்பு உன்னை பார்த்ததும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசைப்பட்டதும் மட்டும் தாண்டி. வெட்ட பாக்குது. என் குடும்பத்துக்கும் உன் குடும்பத்துக்கும் ஏணி வச்சாலும் எட்டாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்ச பாத்தியா? அதாண்டி நான் பண்ண மிகப்பெரிய தப்பு.
வார்த்தை ஒண்ணு சொல்ல பாக்குதே, அது வாழெடுத்து வெட்ட பாக்குதே. நான் திமரா செஞ்ச காரியம் ஒண்ணு தப்பா போனதே, என் தாமிரபரணி தண்ணி எப்போ உப்பா போனதே. எனக்கு சொந்தம் இல்லை என்று சொன்னவுட மனசு வெட்டு போச்சே, என் நிழலு கூட இப்போ ரத்த தொட்டு தடி இதயம் சுருங்கி போச்சே. உன் கூட நான் வாழ்ந்ததெல்லாம் போதுண்டி. எனக்கு அது புரியல. சில வயித்துல புள்ளையோட இருக்கேன்னு பாக்குறேன், இல்லன்னு வையே உன்னை கழுத்து புடிச்சு வெளியே தள்ளிருப்பேன். போடி வெளியே, போடி வெளியே. அன்புல அரளிய விதைச்சிட்டேன். அத்தா, தமிழே, தமிழே அக்கா தமிழே தமிழே, என்னக்கா ஆச்சு? தமிழே, என்ன இந்த சத்தம் கிடைச்சு, என்னாச்சு? என்னடி சொல்லு. வசதி அங்க வரு. ஐயோ என்னதா அது? இந்த வீட்டுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு பொருளை இந்த வீட்டை விட்டு தூக்கி வெளியே போட்டேன்பா. வேற ஒண்ணும் இல்ல. என்ன புள்ள கல்யாணம் போட்டவ இப்படி தூக்கி வெளியே வீசிருக்க? கல்யாணம் பண்ண உறவே வேண்டான்னு சொல்லி இங்க நின்னுகிட்டு இருக்க. போட்டோ என்னமா பெரிய போட்டோ? தமிழே, நீ வந்த உடனே இந்த விஷயத்த பத்தி பேச வேண்டான்னு நான் அமைதியா இருந்தேன். என்னதான் இருந்தாலும் இந்த விஷயத்துல நீ கொஞ்சம் பொறுமையா தான் இருந்தாவணும். எதை நினைச்சுமா பொறுமையா போக சொல்ற? நான் கேட்டனா இந்த கல்யாணத்தை எனக்கு பண்ணி வைங்கன்னு சொல்லி நான் விருப்பப்பட்டு உங்ககிட்ட கேட்டனா? இல்ல ஏன் விருப்பம் இருந்துதான் இந்த கல்யாணம் நடந்துச்சா? தாலி கட்டுற அன்னைக்கு யாராவது ஒருத்தர் என்கிட்ட வந்து இந்த கல்யாணம் உனக்கு பிடிச்சிருக்கா, நீ கல்யாணம் படிக்க ஆசைப்படுறியான்னு யாராச்சும் ஒருத்தர் கேட்டீங்களாமா? இல்லல. அதுக்கப்புறம் எவ்வளவு பிரச்சனைங்க. நான் போலீஸ்க்கு போன் பண்ணிட்டேன். அவங்க அப்பாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணதுக்கு நான் காரணமா இருந்துட்டேன்னு சொல்லி என்னை வீட்டை விட்டு வெளியே துரத்துனாங்க. 3 மாசம் வீட்டு வாசல்லயே வெயில்லயும் மழையிலயும் கொட்டகையிலயும் வாழ்ந்துகிட்டு இருந்தமா. எதுக்காக தெரியுமா? அவசரப்படாத, பொறுமையா இரு, எல்லாத்தையும் பொறுத்து போன்னு நீங்க சொன்னதாலதான். சரி,